ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஏசாயா 32:15. நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உன்னதத்தின் ஆவி நம்மேல் ஊற்றப்படுகிற வரைக்கும் நம்முடைய காரியங்கள் வனாந்திரமாக இருக்குமா. அப்போ உன்னதத்தின் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அது செழிப்பான வயல்வெளியாக ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாற்றப்பட வேண்டும் என்றால் தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் தேவனுடைய ஆவி என் மேல் ஊற்றப்பட வேண்டும், ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய குறைகளின் மத்தியில் நமக்கு எதை தேவையோ அதை ஜெபிக்க அவர் பெருமூச்சுடன் கர்த்தரிடத்தில் பிதாவிடத்தில் ஜெபிப்பாராம். அவர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அவர் ஒருவேளை தப்பான காரியங்களில் நாம் ஈடுபடாதபடி அதை கண்டித்து உணர்த்துகின்றவராய் இருக்கின்றார். நீதியின் பாதைகளில் நம்மளை நடத்துகின்றவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை வனாந்திரங்களில் ஒவ்வொன்றிலும் இருந்து செழிப்பாக மாற்ற இந்த தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதனால் நாம் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய ஆவி என்னை நிரப்ப வேண்டும். கேட்போமா?